ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ராமானுஜ அவயவய பிரபாவத்திலே பகுதி 4 இன்று நாம் அனுபவிக்கப் போகக்கூடிய ஸ்லோகம் பட்ட வேதாந்தினௌ ஜங்கே ஊருயுக்மம் ஜகத்குருஹு ஜானுயுக்மம் கிருஷ்ணபாதோ லோக்காரியஹா பாத பங்கஜே. பட்ட வேதாந்தினௌ ஜங்கே, இரு கணைக்கால்கள், எம்பெருமானாருடைய இரு கணைக்கால்கள் பராசர பட்டரும் நஞ்சீயரும் ஆவார்கள். சுவாமி கூரத்தாழ்வானுக்கும் அவருடைய தேவியார் ஆண்டாளுக்கும் நம்பெருமாள் அமுது செய்த அக்கார அடிசில் உண்டதனால் இரு பிள்ளைகள் திருவவதாரம் பண்ணினார்கள். அதில் ஒருவருக்கு எம்பெருமானார் பெரிய குழந்தைக்கு பராசர பட்டர் என்ற நாமமும் சின்ன குழந்தைக்கு வேதவியாச பட்டர் என்ற திருநாமமும் சாற்றினார். இதன் மூலம் ஆளவந்தாரனுடைய 2வது மனக்குறையை பூர்த்தி பண்ணினார். அப்படி ரங்கநாதனே பட்டரை புத்திரனாக அங்கீகரித்தார் என்ற ஏற்றம் பட்டருக்கு உண்டு. இளம் குழந்தை பருவத்திலே ரங்கநாதன் பட்டரை புத்திரனாக அங்கீகாரம் பண்ணி தன்னுடைய சந்நிதியிலே திருமணத்தூணின் அருகிலே தொட்டிலே இடும்படி செய்து ரங்கநாச்சியாரும் தாமுமாக சீராட்டி வளர்த்தார்கள். குழந்தை தவழ்ந்து சென்று பெருமாள் அமுது செய்வதற்கு முன்பே அங்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற அடிசிலை கைகளாலே அள்ளி அலைந்து துழாவுவதை பார்த்து பெருமாள் உகந்து அருளி அந்த இன்னடிசலை மிகவும் பிரியமானதாக அங்கீகரித்து கொள்வாராம். இப்படி ரங்கநாதன் பட்டரை அபிமானித்து புத்திர ஸ்வீகாரம் செய்தருள பெற்ற பாக்கியம் கொண்டதனாலே அவரை ரங்கநாத புத்திரர் என்று அழைக்கப்பட்டார். ஒரு சமயம் எம்பெருமானார் பட்டருடைய வேதாந்த உபன்யாச வைபவத்தை கேட்டு உகந்து இவருக்கு வேதாந்தாச்சாரியார் என்ற சிறப்பு பெயரை கொடுத்தருளினார். நம்பெருமாள் எம்பெருமானாருக்கு ஆதிபத்திய பட்டமும் பட்டருக்கு இளவரச பட்டமும் வழங்கினார் என்ற சிறப்பும் ஒன்று உண்டு. எம்பெருமானார் திருமேனி தளர்ந்து போக பரமபதயம் அடைய திருவுள்ளமாக கொண்டார். தொண்டர்கள் அனைவரையும் அழைத்து பட்டரை காட்டிக் கொடுத்து இவரை நம்மை போலே பார்த்து கொள்ளுங்கோள் என்று நியமனம் பண்ணினார். அதுக்கு பிறகு பட்டரை பார்த்து மேல் நாட்டிலே, அதாவது இன்று நாம் சொல்லக்கூடிய திருநாராயணபுரத்திலே வேதாந்தி மாதவ சூரி என்ற நாமம் கொண்ட ஒரு பெரிய வித்வான் இருக்கிறார். நீர் அங்கே போய் அவரை திருத்தி நம்முடைய தர்சன பிரவர்த்தகராக்கும் அப்படின்னும் அருளி செய்தார். கூரத்தாழ்வானுக்கு பெரிய பெருமாளின் கிருபையால் வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரத்திலே 2 திருக்குமாரர்கள் அவதாரம் பண்ணினார்கள்னு பார்த்தது. அப்படி நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி முதலிய திவ்ய பிரபந்தங்களினுடைய அர்த்த விசேஷங்களை உள்ளபடி உணர்ந்து வெளியிட வல்லவர் பட்டர் என்பதற்கு அறிகுறியாக இவர் அவதரித்த தினம் நம்மாழ்வார் திருவவதாரம் பண்ண வைகாசி விசாகத்துக்கு அடுத்த தினமாக அமைந்ததே ஒரு ஏற்றம். இப்படி பட்டரினுடைய வைபவத்தை சொல்லி மாளாது. அது சிறியதை இப்போ அனுபவித்தோம். அப்படி பட்டரினுடைய திருவடிகளையும் நஞ்சீயனுடைய திருவடிகளையும் எம்பெருமானாருடைய இணை கால்கள், இரு கணைக்கால்கள் என்பதை தியானிக்க நாம் பராசர பட்டரையும் அவரால் திருத்தி பணிகொள்ளப்பட்ட நஞ்சீயர் என்பவரையும் திருவடிகளை ஸ்மரித்ததாகவே ஆகிறது. இவர்களை பற்றினால் நமக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னால் வேதாந்த சாஸ்திர ஞானம் நமக்கு ஏற்படும். வேதாந்த சாஸ்திர ஞானம் ஆழ்வார்கள்லாம் அருளி செய்தபடி ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி எழுபாரும் உய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்ய மறை தன்னுடனே சேர்ந்து என்று அந்த மறையை நாம் உணர்வதற்குரிய ஞானம் நமக்கு ஏற்படும். வேதாந்த சாஸ்திர ஞானம், வேத ஞானம், வேதாந்த சாஸ்திர ஞானம் என்பது நமக்கு ஏற்படும். பட்ட வேதாந்தினௌ ஜங்கே, பராசர பட்டரும் நஞ்சீயரும் இரு கணைக்கால்கள் ஆவார்கள். அவர்களை ஸ்மரிக்க எம்பெருமானாருடைய கலைக்கால்களை ஸ்மரிக்க அவர்களை ஸ்மரித்ததாகவே ஆகும். அவர்களை ஸ்மரிக்க நமக்கு வேதாந்த சாஸ்திர ஞானம் என்பது நமக்கு ஏற்படும். அடுத்ததாக ஜகத்குரு ஊரு யுக்மம், எம்பெருமானாருடைய திருத்தொடைகளை நாம் ஸ்மரிக்க நம்பிள்ளையினுடைய திருவடிகளை ஸ்மரித்ததாகவே ஆகிறது. பிள்ளைலோகம் ஜீயர் நம்பிள்ளையினுடைய பெருமைகளை பற்றி சொல்லியுள்ளார். என்னதுன்னு சொன்னால், லோகாச்சாரியான் என்ற திருநாமம் பெற்றது ஒரு தன்னேற்றம்.
அரிய அருளிச் செயல்களினுடைய பொருள்களையெல்லாம் அறிந்து கொண்டு இந்த லோகத்துக்கு எடுத்து உரைத்தது மற்றொரு தன்னேற்றம். பரமபதம் தம் சிறுமுறிக்கு செல்லப்பெற்ற தன்னேற்றமும் நம்பிள்ளையை தவிர மற்றொருவருக்குமே இல்லை. அதுபோல பிள்ளை லோகாச்சாரியார் அழகிய மணவாளப் பெருமாள் நாயனார் திருவவதாரம் செய்வதற்கு காரணகர்த்தாவாக இருந்ததுமே ஒரு தன்னேற்றம். திருவரங்கத்திலே நம்பிள்ளையினுடைய காலக்ஷேபத்தை கேட்க கூட்டம் அலைமோதும். அப்படி அந்த மக்கள் கூட்டத்தை பார்ப்பவர்கள் நம்பெருமாள் கோஷ்டியோ நம்பிள்ளை கோஷ்டியோன்னு வியந்து பேசுவார்கள். பெரிய ஜீயரும் உபதேச ரத்னமாலையிலே நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சீயர் நம்பிள்ளை என்பர் அவரவர் தம் ஏற்றத்தால் அன்புடையோர் சாத்து திருநாமங்கள் தானென்று நன்னெஞ்சே ஏத்து அதனை சொல்லு நீ இன்னு. நம் பெருமாள், நம் ஆழ்வார், நம் சீயர், நம் பிள்ளைன்னு அவரவர்கள் தங்களுடைய ஏற்றத்தினால் பெயர் பெற்றார்கள்னு இவரை போற்றி சொல்லக்கூடியதான ஒரு பாசுரம். நம்பிள்ளை தம்முடைய நல் அருளாலே ஏவிட பின் பெரியவாச்சான் பிள்ளை அதனால் இன்பா வருபத்தி மாறன் மறைப்பொருளை சொன்னது 24,000 அப்படின்னும், நம்பிள்ளையினுடைய அருளாலே பின் பெரியவாச்சான் பிள்ளை மாறன் மறைப்பொருளை எல்லாம் சாதித்தது 24,000 என்று கொண்டாடுகின்றோம். அதேபோலே தெள்ளியதா நம்பிள்ளை செப்பு நெறிதன்னை வள்ளல் வடக்கு திருவீதி பிள்ளை இந்த நாடறிய மாறன் மறைப்பொருளை நன்குரைத்தது ஈடு 36,000 என்று உபய வேதமே நாம் அறியும்படி, உபய வேதமான இரு கண்களும் இரு தொடைகளாக அமையும்படிக்கு நம்பிள்ளை. ஆக எம்பெருமானாருடைய திருத்தொடைகளை தியானிக்க நம்பிள்ளையை தியானித்ததாக ஆகிறது. அப்படி ஸ்மரிக்க ஸ்மரிக்க நமக்கு உபய வேத ஞானம் என்பது கிட்டும். நம்பிள்ளையை திருமங்கையாழ்வார் அவதாரமாகவே அடியார்கள் போற்றினார்கள். திருமங்கையாழ்வார் அவதரித்த கார்த்திகை மாசத்திலே, கார்த்திகை நன்னாளிலே நம்பிள்ளை திருவவதாரம் பண்ணார். தம்முடைய ஆச்சாரியர் நஞ்சீயரை ஆசிரித்த போது அவரால் திரு கலிகன்றி தாசர் என்ற தாசிய நாமமும் இடம்பெற்றார். இப்படி தன்னேற்றம் அடைந்த நம்பிள்ளை அவரை ஸ்மரிக்க ஸ்மரிக்க நமக்கு உபய வேதங்கள் ஞானங்கள் நமக்கு கிடைக்கும். உபய வேத ஞானம் நமக்கு சித்திக்கும். ஆக எம்பெருமானாருடைய திருத்தொடைகள் ஜகத்குரு ஊரு யுக்மம் திருத்தொடைகள் நம்பிள்ளை ஆவார்.